ஃபிட் செக் பண்ணா மட்டும்தான் பாப்பீங்களா? உங்களோட பைட்டை செக் பண்ணி பார்த்துருவோமா? இதுக்கு நீங்க உங்களோட டீத்தை இந்த மாதிரி நல்லா கிளென்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அப்படி நீங்க கிளென்ச் பண்ணி இருக்கிறப்போ உங்களோட ஃபோர்ஹெட் பாயிண்ட், பிலோ த நோஸ் இந்த பாயிண்ட் அண்ட் சின் பாயிண்ட் இது மூணுமே வந்து ஸ்கேல் வச்சு பார்க்குறப்போ ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் 1 மாலோக்ளூஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு வந்து மேக்ஸிலா மேல்தாடையோட growth வந்து எக்ஸஸா இருந்தோ அல்லது கீழ்த்தாடையோட growth வந்து டெஃபிஷியண்டா இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இந்த பாயிண்ட் வந்து ஃபார்வர்ட் பொசிஷன்ல நீங்க ஸ்கேல் வச்சு பார்க்குறப்போ இருக்கும். ஸோ அப்படி இருந்தா உங்களுக்கு கிளாஸ் 2 மாலோக்ளூஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு ஏதோ ரீசன்னால கீழ்த்தாடையோட growth வந்து எக்ஸஸா இருந்துச்சு அல்லது மேல்தாடை growth டெஃபிஷியண்டா இருக்கு அல்லது வந்து ரெண்டுமே சேர்ந்து இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்கேல் வச்சு நீங்க பாக்குறப்போ இந்த பாயிண்ட் ஃபார்வர்ட் பொசிஷன்ல இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளாஸ் 3 மாலோக்ளூஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிளாஸ் 1 மாலோக்ளூஷன்ல உங்களோட ப்ரொஃபைல் வந்து சைட்ல இருந்து பாக்குறப்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இதே கிளாஸ் 2 இருந்துச்சுன்னா உங்களோட ப்ரொஃபைல்ல இருந்து பாக்குறப்போ உங்களோட ஃபேஸ் வந்து கான்வெக்ஸ் ப்ரொஃபைலா இருக்கும். அதே கிளாஸ் 3 இருந்துச்சுன்னா உங்களோட ஃபேஷியல் ப்ரொஃபைல் சைட்ல இருந்து பாக்குறப்போ கான்கேவ் ப்ரொஃபைலா தெரியும்.